அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாசி மாதத்தின் கடைசி பிரதோஷம். எப்பேற்பட்ட ஆசையும் எளிதாக நிறைவேற இரவு 12 மணிக்குள் வெறும் 10 நிமிடங்கள் இதை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இந்த நாம ஜபம் செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாளைய தினம் வெறும் 10 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலே போதும், நாம் விரும்பிய விஷயத்தை மின்னல் வேகத்தில் ஈர்க்க முடியும். மிகவும் ஆற்றல் மிக்க சிவவசிய திருநாமம். இதை தாண்டி இந்த பதிவுல சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றியும் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினம் இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை நாளைய தினம் நீங்க ஜபம் செய்யுங்க. பொதுவாகவே பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லக்கூடியது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். சோ நாளைய தினம் எந்த நேரத்துல இந்த திருப்பெயரை உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம் மிகவுமே விசேஷமானது. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மாலை 4:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திருப்பெயரை உச்சரிப்பதற்கு முன்பாக சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை மிக விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. பிறகு எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி 10 நிமிடங்களுக்கு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை ஜபம் செய்யணும். ஓம் ரீங் சிவசிவ, ஓம் ரீங் சிவசிவ, ஓம் ரீங் சிவசிவ. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சூட்சமமான சிவபெருமானுடைய வசிய திருநாமம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நம்ம வேக வேகமா சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா நம்ம சொல்லணும். மனதார சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நாம் சொல்லணும். அதுதாங்க முக்கியம். 10 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை ஜபம் செஞ்சுட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் வாய்ந்த திருநாமத்தை நாளைய தினம் நீங்க உச்சரிச்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க கேட்டிருந்த விஷயம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட்
டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகள் கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அதனுடன் சில முக்கியமான பணவசிய பொருட்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். அதிலும் கருங்காலி மாலையை பொறுத்த வரைக்கும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது ஏறு சிங்கி கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது வரவழைக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் ஒரு 5 நிமிஷம் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில நீங்க புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலன்களை வழங்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில ஒரே இடத்துல இருப்பாங்க. அடுத்த கட்டம் நகரவே முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் அமையும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை கழுத்தில் அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் வேகமாக நகர்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது மின்னல் வேகத்தில் பலனை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமாக கோபப்படுறவங்க, அதிகமா டென்ஷன் ஆகிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, டிப்ரெஷனா ஃபீல் பண்றவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது மன அழுத்தங்கள் நீங்கி மன நிம்மதி மற்றும் மன அமைதியை கொடுக்கும். இந்த மாலையை கழுத்துல நம்ம அணியும் போதே சில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம். மேலும் இது உடல் குளிர்ச்சியையும் ஏற்படுத்தி தரக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தை பணம் வைக்கும் இடத்துல ஜஸ்ட் நம்ம போட்டு வச்சாலே போதும். அது பணவசியத்தை ஏற்படுத்தும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை சிறிய ரக கோமதி சக்கரம் இருக்குங்க. ஜஸ்ட் கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு பணம் வைக்கும் இடத்துல வச்சுட்டாலே போதும். நல்ல பண ஈர்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில நம்ம வைத்தாலே போதும். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டி, கேஷ் பாக்ஸ்ல நீங்க போட்டு வைங்க. தொழில் அபிவிருத்தியாகும். நிறைய கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று தரக்கூடியது இந்த துவாரகா கோமதி சக்கரம். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இன்னும் அதிகமாக பெருகி இருக்கும். அடுத்த பூஜை இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த பொருட்களை நேர்ல தான் நீங்க வந்து வாங்கணும்னு கிடையாதுங்க. எல்லாருக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிடுறோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜாதகம் அல்லது ஆரோஸ்கோப்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மார்ச் 19ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.